வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. மனோஜ் வராரு. கடையிலேருந்து வந்த உடனே அப்படியே சோஃபாலேயே தூங்குறாரு. என்னாச்சு மனோஜ் உனக்கு? அம்மா என்னால் சுத்தமாக முடியலம்மா, பயங்கர டயர்டுமா, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, நாள் ஃபுல்லாக நான் பேசிகிட்டே இருக்கம்மா. ஏன்டா நீ பேசுகிற? அதுக்கு தான் நிறைய ஆளுங்கள்லாம் வச்சிருக்கல, அவங்கெல்லாம் பேச சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அம்மா அவங்கெல்லாம் பேசினாலும் ஓனராக இருந்து நான் நிறைய சொல்லணுமா, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சோஃபாவில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறாரு. ஆமாம் ரொம்ப கஷ்டம்தான், வேலைக்கு போயிட்டு வந்துட்டானே அவனுக்கு டயர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தமும் பார்க்குறாரு. ஏன் மனோஜ் சரி எழுந்து வாங்க, உள்ளே போய் படுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. என்ன எல்லாரும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. சரி என்ன மனோஜ் இன்னுமா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி எழுந்துக்கவே இல்லை. சரிம்மா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு போடு, சரியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மனோஜ் எழுந்துரு மனோஜ், சாப்பிட்டுப்பா மனோஜ், வெளியே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னை கூப்பிடாத, எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னாலாம் வெளியே வர முடியாது, நான் இங்கே தான் தூங்குவேன், நான்லாம் இந்த ரூமை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசிகிட்டே இருக்காங்க. என்ன இவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. இங்கே பாரு இது என்னோட ரூம், வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் இங்கே படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அண்ணாமலை வராரு. டேய் அவன் தான் டயர்டாக இருக்கான், தூங்கிட்டு இருக்காரு அவரை போய் எதுக்காக நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. யார் அவன் தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அண்ணாமலை அமைதியாக இருக்காரு, எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம் அவன் கடைக்கு போனால் நிறைய வேலை செஞ்சான், ரொம்ப டயர்டாக இருக்கான், விடு, இன்னைக்கு ஒரு நாள் ரூமை விட்டு கொடுத்தா என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்னங்க விட்டுருங்க வாங்க போகலாம், மேலேயே போய் படுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா அவன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான், சரி விடுங்க அதையே எங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து ரெண்டு பேருமே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சேர்ந்து டீ குடிக்கிறாங்க. என்ன இந்த மனோஜ் இன்னும் எழுந்துக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க விஜயா. என்னமாச்சு ஏமா இன்னும் எழுந்துக்கல? நானும் எழுப்பி பார்க்குறேன் ஆண்டி, இன்னும் எழுந்துக்கவே இல்லை, கடைக்கு வேற டைம் ஆகுது, போய் கடையை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் கூட அவர் கேட்கவே மாட்டாரு, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இருமா இரு நீ அவனை கோவப்படுத்தாத, நான் போய் எழுப்புறேன். மனோஜ் செல்லம் பட்டு எழுந்துருப்பா, உனக்கு முடியலையா உடம்பு, நீ கடைக்கு போனோம்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அண்ணாமலை பின்னாடியே வந்து பார்க்குறாரு, முத்துவும் பார்க்குறாரு. அப்படியே எழுந்துக்கிறாரு மனோஜ். எழுந்து அப்படியே விஜயா மேலே சாஞ்சிக்கிறாரு. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமான்னு சொல்லிட்டு மடியிலேயே படுத்துக்கிறாரு. ஆமாம் இவன் என்ன சின்ன குழந்தையா, அப்படியே பாசமாக எழுப்புற, எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், இப்போ போய் கொஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லைங்க அவன் கடைக்கு போனோம், அவன் ரொம்ப டயர்டாகிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வராரு எழுந்து. அம்மா எனக்கு உண்மையாகவே சுத்தமாக முடியலம்மா, என்னம்மா பண்ண சொல்கிற, எனக்கு இந்த மாதிரிலாம் முடியல, எவ்வளோ நேரம் நான் பேசுனேன் தெரியுமா உனக்கு, எனக்கு வாயெல்லாம் வலிக்குதுமா, அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா சரி அதுக்காக கடையை திறந்துட்டு அடுத்த நாளே மூடி வைக்கலாமாப்பா, நீ கடைக்கு போய் தானப்பா ஆகணும், எழுந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆண்டி நானே எழுப்புறேன், எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எழுப்புறாங்க. இங்கே பாரு ரோகிணி என்னை கத்திட்டுலாம் இருக்காது, சும்மா என்னை எழுப்பிட்டு இருக்காது, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. இவன்லாம் அப்படி தான் இருப்பான், இவனுக்கு இப்போ தான் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவங்க சொல்கிறாங்க, சுருதி எனக்கு கூட பேசி அது பழகிடுச்சு, கொஞ்ச நாள் போனால் தான் பழகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வேலைக்கு போகிறதும் போதும், இப்படி தூங்குறதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஏசி வருது, இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுவா இங்கே சுருதியோட அம்மா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதியோட அம்மாவா அப்படியே ஃபோன் பண்ணுறாரு முத்து. என்ன யாருக்கு ஏசி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா நான் உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கா? எங்களுக்கு எதுக்கு ஏசி, எங்களுக்கெல்லாம் ஏசிலாம் தேவையில்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உங்கள் ஏசி நான் திருப்பி அனுப்புகிறேன், அப்படியே உங்கள் வீட்லேயே போட்டுங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காருக்கு போடுங்க அப்படின்னு முத்து பயங்கர கோவமாக சுருதியோட அம்மா கிட்ட சொல்கிறாரு.